இப்போ அதனாலேயே வந்துட்டு நிறைய ஆன்டிஸ்க்கு அவங்களை ஆன்டின்னு சொன்னா வந்துட்டு கோவம் வர்றதுக்கான காரணம் கைண்ட் ஆஃப் கெட்ட வார்த்தை மாதிரி நீங்க எல்லாம் செட் பண்ணிட்டீங்க ஜென்சிஸ் எல்லாமே வந்துட்டு. அதனால அக்கா கூட சொல்லல, பாட்டி கூட சொல்லுங்க, தயவுசெய்து ஆன்டி மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆன்டின்னு சொல்லாம எப்படிதான் சொல்றது? அது ரொம்ப நார்மலைஸா தான் இருந்தது. இப்போ நீங்க எல்லாம் அதை கெடுத்துட்டீங்க. ஓகே, LUST அதுதான் கைண்ட் ஆஃப் எங்களை மாதிரி 90s கிட்டக்கெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான், அப்புறம் லிவிங் டுகெதரா, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்புறம் சிச்சுவேஷன்ஷிப் சொல்றாங்க, ஆன்டி லவ், சுகர் டேக், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் புது வேர்ட்ஸ். ஆமா ப்ரோ, அது யூடியூப் சேனல்ல அது ஒரு டாபிக்காவே கவர்லாம் பண்ணாங்க. ஆன்டி லவ் எப்படி பாக்குறீங்க? ஆனா பொண்ணுங்க ரொம்ப தப்பு ப்ரோ, நீங்களே செட் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். லவ் இஸ் லவ். அது எந்த வயசுல வந்தாலும் தப்பு இல்லையா? தப்பு ப்ரோ, அது தப்பு தான். அது ஆன்டி லவ் சொல்லக்கூடாது, அது பேர் அஃபேர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லவ் பண்றாங்க, ரெண்டு பேரும் தான் மியூச்சுவல் லவ் பண்றாங்க, அது பேர் அஃபேர். அஃபேர் தான். ஆன்டி லவ்னு ஒரு வேர்டு வந்து ரொம்ப ட்ரெண்டியா யூஸ் பண்றதுனால அது ஜாலியா யூஸ் பண்றாங்க. இட்ஸ் a bad word actually. ஓகே, ஆனா இத வந்து இந்த ஜென்சிஸ்லாம் வந்து ரொம்ப தப்பா யூஸ் பண்றாங்க. ஆமா, இப்போ